கடந்த 2023ஆம் ஆண்டு டிசம்பர் 4ஆம் தேதி சென்னை வேளச்சேரி 5 பர்லாங் சாலை சந்திப்பில் கட்டுமான பணிகளுக்காக தோண்டப்பட்ட 50 அடி பள்ளத்தில் கட்டடம் இடிந்து விழுந்தது. இதில் சிக்கி உயிரிழந்த தொழிலாளியின் மண்டை ஓடு 9 மாதங்களுக்கு பிறகு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான முழு விவரங்களை எமது செய்தியாளர் செந்தில் வழங்க கேட்கலாம். செந்தில், இது தொடர்பான முழு விவரங்கள். சென்னை வேளச்சேரி 5 பர்லாங் சாலையில் கடந்த 9 மாதங்களுக்கு முன்பு கட்டிடம் இடிந்து விழுந்த விபத்தில் மாயமான நபர் 9 மாதங்களுக்கு பிறகு அவரது மண்டையோடு மற்றும் எலும்புகள் ஆகியவற்றை நேற்று இந்த கட்டுமான பணி மீண்டும் நடைபெறும் போது கண்டெடுக்கப்பட்டுள்ளது. தற்போது அது மருத்துவ பரிசோதனைக்காக இந்த எலும்புக்கூடுகள் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றன. சென்னை வேளச்சேரியில் கடந்த டிசம்பர் 2023ஆம் ஆண்டு 4ஆம் தேதி 5 பர்லாங் சாலை கேஸ் பங்க் அருகே கட்டுமான பணி நடந்து கொண்டிருந்தது. அப்போது கனமழை எதிரொலியாக அந்த கட்டிடமானது இடிந்து அருகில் உள்ள அந்த 50 அடி பள்ளத்தில் விழுந்தது. இதில் கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்டோர் இந்த பள்ளத்தில் சிக்கி உயிருக்கு போராடி கொண்டிருந்தனர். தேசிய பேரிடர் மீட்பு படை மற்றும் தீயணைப்பு துறையினர் விரைந்து வந்து போராட்டம் நடத்தி 10 பேரையும் மீட்டனர். இந்த நிலையில் அந்த கட்டுமான பணி நடைபெறும் இடத்தில் பாதுகாப்பு பணிக்காக ஈடுபடுத்தப்பட்டிருந்த மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த தீபக் பக்தி என்பவர் என்ன ஆனார் என்றே தெரியவில்லை. அவரை தீவிரமாக போலீசார் தேடி வந்த நிலையில் அவரை கண்டுபிடிக்கவும் முடியவில்லை. இந்த நிலையில் நேற்று நீதிமன்ற வழக்குகள் அனைத்தும் முடிந்து நேற்று அந்த கட்டுமான பணியானது மீண்டும் தொடங்கி தற்போது நடைபெற்று வந்தது. நேற்று ஜேசிபி இயந்திரத்தை வைத்து தோண்டும் போது மண்டை ஓடு மற்றும் எலும்புகள் இருந்தது. அப்போது கிண்டி போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அவர்கள் வந்து விசாரித்த போது இது தீபக் பக்தியின் மண்டை ஓடு தான் என்பது முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. தற்போது அதை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு மருத்துவ பரிசோதனைக்காக அனுப்பி வைத்துள்ளனர். இது மட்டுமின்றி தீபக் பக்தியின் உறவினர்களுக்கும் போலீசார் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். அதன் பிறகு முறைப்படி இந்த மருத்துவ நடைமுறைகள் எல்லாம் முடிந்து தீபக் பக்தி இறந்து விட்டார் என மருத்துவத்துறை சார்பில் அறிவிப்பு வெளியிடுவார்கள் என கிண்டி போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். விரிவான தகவல்களுக்கு நன்றி செந்தில். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.